ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ட்ராவல் vlog. எங்கள் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா மலையூர். நம்மளோட லேண்டுக்கு மேக்ஸோடு போக போகிறோம். மேக்ஸ் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ட் அங்கே போயிட்டு சும்மா இல்லாமல் ஒரு சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம், பாபிக்யூ சிக்கன். ஸோ அது வாங்க அந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ பாபிக்யூ சிக்கன் செய்ய போகிறோன்னு சொன்னாங்களா. ஸோ அது வந்து சாப்பிடணும். அதுக்காக நான் வந்து பிளேட் எடுக்கலை. அதனால் நம்மளோட இன்னொரு லேண்டுக்கு வந்து வாழை இலை வந்து அறுக்கலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ இப்போ தான் அறுத்துட்டு ப்ளஸ் வந்து ஃபயர்வுட்டில் தான் அது செய்யணும். ஸோ ஃபயர்வுட்டும் எடுக்கணும். அதுவும் பிளான் பண்ணி இங்கேயே குச்செல்லாம் உடச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இலையை பார்த்தோன்னே ஆக்டர் செந்தில் ஞாபகம் தான் வருது. இதுனா சாப்பிடவா இல்லை படுத்துக்கவான்னு கேட்பாங்களா அந்த மாதிரி. ஸோ நம்மளோட லேண்ட்லேயே வந்து வேஸ்ட்டு குச்சிங்கெலாம் இருக்குங்களா, அதெல்லாம் உடச்சி சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா, ஏன்னா மலையூரில் மேலே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எடுத்துக்கிட்டு போனோம்னா சேஃப்டிக்கு சமைக்க இப்போயே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபைனலி சொல்லியெல்லாம் பொறுக்கிட்டு மேக்ஸ், நான், அப்புறம் வந்து பேனட் என்னோடய ஒய்ஃப், ஸோ 3 பேருமே வந்து கிளம்பிட்டோம். மலையூருக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் மலையூரோட அழகான வியூ. மேக்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள். மலையூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சின்ன மலை கிராமம். இங்கே வந்து சீத்தாப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே டூரிசம் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் வந்து அழகான லேண்ட்ஸ்கேப்ஸ் நிறைய இருக்குது, விவசாய நிலம் நிறைய இருக்குது. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, கோபாலசாமி கோயில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ், இந்த அழகு, விவசாயம் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் மலையூர் வாங்க. இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாப்பாரப்பட்டி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் மலையூர் வந்து ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான வந்து பேர்ட்ஸ் சவுண்டு, காற்று எல்லாமே தெரியும். அது வந்து ராயக்கோட்டை மலை. இங்கே ஒரு குட்டி ஏரி இருக்குது, குட்டைன்னு சொல்லலாம். அது ஏரி கூட இல்லை, குட்டைன்னு சொல்லலாம். நல்ல சத்தம் எல்லாமே இருக்கும். கரெக்டான மந்தில் நீங்கள் வரணுன்னா வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நீங்கள் வரலாம். நிறைய வந்து பட்டாம்பூச்சிகள் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த சத்தம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே விவசாயம் தான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஆடு மாடு வளர்ப்பவும் கூட இங்கே வந்து முக்கியமான ஒரு தொழில்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே வந்த உடனே அவன் வந்து மாடுங்களை துரத்தி விளாட்னான். மாடு அவனை துரத்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா ராஜபாளையம் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் சிட்டியில் இருக்கோம் பெங்களூரில், அதனால் அவனுக்கு இடம் பத்தாது. இந்த மாதிரி வந்து நம்ம லேண்டில் கொண்டாந்து விட்டோன்னே அவன் ரொம்ப சந்தோஷமாக வந்து விளாண்டுருந்தான். நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாடுலாம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு, ஆலம்பாடியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த மாடு என்ன மாடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்த டாக் வந்து ராஜபாளையம். ஸோ நாம் சிக்கன் செய்ய போகிற நேரம்னு பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்தது. இந்த மழை வந்து இது ஆப்போசிட்டில் தெரியுது வந்து கோட்டூர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. நமக்கு இல்லை, நமக்கு வெறும் காற்று மட்டும்தான். ஸோ பெனட் வந்து வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னு மேலே ஏறி வந்துட்டாங்க. இதுதான் நம்ம லேண்டோட வியூ பாயிண்ட். இங்கே தெரியறது வந்து உங்களுக்கு வந்து பெரியூர், பிக்லி, கொல்லப்பட்டி எல்லாம் ஊரெலாம் தெரியும். ஸோ இதுதான் நம்ம லேண்டு. ஒரு சின்ன பகுதி தான் நம்மளோட பகுதி. சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு தயாரிக்கணும்ல. இவங்க வந்து பொன்னி, இவங்க 2 பேருமே பொன்னி தான் கூடும். இவங்க பக்கத்து லேண்டோட டாக்ஸு. அவங்க வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் செய்யணும் இல்லைங்களா, அதுக்கு கல்லெல்லாம் வச்சு அடுப்பு செய்யணும். அப்போ தான் நான் வைக்க முடியும். நிறைய காற்று வேறு அடிக்குது, எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் நான் வந்து ஒரு தைரியத்தில் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கல் ரெடி பண்ணிக்கிட்டேன் அடுப்புக்கு. அப்புறமா வந்து நல்ல பட்டையாக இருக்கிற கல்லெல்லாம் தேடி வந்து எடுக்கணும். ஸோ அதனால் அது தேடி கண்டுபிடிச்சிட்டேன். சிக்கன் எப்போ செஞ்சு தருவேன்னு பொன்னியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஏன் பொன்னிக்கு வந்து கழுத்தில் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்கன்னா, இங்கே வந்து சிறுத்தை இருக்குது.
மலையூரில் வந்து சிறுத்தையை வந்து மொட்டைக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். சிறுத்தையை மலையூரில் வந்து மொட்டைக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சத்தத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பயிரை வந்து காட்டு பண்ணிங்க மேய்ஞ்சிரும் இல்லைங்களா, அதுக்கும் அந்த சத்தத்தில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் கல்லெல்லாம் வச்சு ஒரு அடுப்பு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி காற்றுல ஃபயர் வர வைக்கணும்னா என்ன பண்ணோன்னா, நான் வந்து பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணல, பேப்பர் யூஸ் பண்ணேன். அதுக்கு பதிலாக வந்து கற்பூரம் கொண்டு வந்துட்டேன். ஸோ கற்பூரம் வச்சு குச்சியை பற்ற வச்சுன்னா நெருப்பு பிடிச்சிக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த சுள்ளி பிடிக்குன்றதுக்காக பண்ணிட்டேன். இன்னொரு பெரிய கல் கிடைக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வழியாக சொல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பொன்னியும் இன்னொரு பொன்னியும் வந்து சிக்கனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சொல்லியெல்லாம் உடச்சி வச்சுட்டு அந்த இலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, காஞ்ச சருகு இலையெல்லாம், ஸோ அதை வச்சு தான் நெருப்பு உரைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அழகாக அடுக்கி நெருப்பு உண்டாக்குறதுக்காக நான் வேலையை பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பார்பிக்யூ இல்லை சிக்கன்லாம் செஞ்ச அனுபவம் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை உங்களோட வீடியோ இருந்தால் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷனில் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நம்மளோட இடம் இல்லைங்க. நான் வந்து சிக்கன் வந்து வீட்டிலேயே மசாலாலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து காற்றுல எதுவும் பண்ண முடியாது, அதனால் தண்ணியும் அதிகமாக கிடையாது. மசாலா போட்டு வச்சாச்சு. மசாலா இன்க்ரீடியன்ஸ் வேணால் நான் உங்களுக்கு வந்து பயோவில் வைக்கிறேன். பெரிய பார்பிக்யூ பண்ணுற கம்பி இல்லாததுனால வீட்டில் இருந்த ஒரு பாத்திரம் கழுவி வைக்கிற ஒரு கூடை மாதிரி இருக்கிற இந்த இரும்பு சாமானத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதிலே பண்ணலாம், ஏன்னா கம்பி ஒட்டாமல் இருக்கேன். நான் ஆயில் தடவிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் எரி அதோடய ஃபேட்லேயே ஆயில் உருவாக்கி அது அந்த இரும்போடு ஒட்டாது. அது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால பரவாயில்ல. ஸோ குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன், அதை குறைச்சி அது நல்லா பண்ணணும் சிக்கனை. ஸோ சிக்கன் வந்தாச்சு. சிக்கனோட சேர்த்து கொஞ்சம் ரெட் வைன் குடிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பொன்னியும் இன்னொரு டாகும் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் சிக்கன் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற எலும்பை வந்து மேக்ஸ்க்கும் கொடுப்போம். ஸோ நம்ம லேண்ட்லேயே வந்து இது இருக்கிற சீத்தாப்பழம் சீசன் வந்து இங்கே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதிலெல்லாம் சீத்தாப்பழம் சீசன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மலையூரோட சீத்தாப்பழம் ரொம்ப ஃபேமஸ். அப்படியே சீத்தாப்பழம்லாம் சாப்பிட்டு சிக்கனை சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா அப்படியே மழை நம்ம ஏரியாவில் வந்துச்சு. இங்கே பாருங்கள், மழை வந்தோடனே மேகமூட்டமாக ஆகிடும். மேகம் வந்து நம்ம மேலேயே டச் பண்ணிட்டு போவோம். ஸோ மழை ப்ளஸ் வந்து அந்த ப்ரீஸ் மேகத்துக்குள்ளார நம்ம இருக்கிறோம். ஸோ மலையூரோட அழகே தான். ஆனால் வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்கும், மழை காலத்தில் குளிர் காலத்தில்
ரொம்ப அழகான ஒரு ஊர். இதுதான் நம்மளோட வியூ பாயிண்ட் முன்னே காமிச்சில்லைங்களா. இது வந்து மழை பெய்யும் போது இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இங்கே தான் இப்படி ரெஸ்ட் எடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.